மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். டிசம்பர் மாதம் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவிய பிறப்பின் மாதமாய் இருக்கிறபடினாலே நாம் அதை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. என்ன சந்தோஷம்? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். குறித்துக் கொள்ளுங்க, இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்கு, தேவன் கொடுக்கிற வாக்கு என்னவென்று சொன்னால் மிகுந்த ஆனந்த சந்தோஷம். 1ஆம் தேதி வந்திருக்கிற உங்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் கர்த்தர் தருகிற வார்த்தை இந்த வார்த்தை தான். இதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இதை சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க மிகுந்த ஆனந்த சந்தோஷம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? சந்தோஷம். இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மனுஷர்கள் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? சந்தோஷத்தை தான் மனுஷன் தேடிக்கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை நான் கொடுக்கிறேன் ஆண்டவர். அல்லேலூயா. ஏசப்பா தருகிறார். ஏசப்பா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தை சந்தோஷமாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். மனுஷர் தேடுகிறதான நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் எங்க இருக்கு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துலதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். பணம் இல்லாதவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி உலகத்திலே வீதியிலே தெருவில் நின்று சத்தியம் பேசுகிறது. ஆண்டவர் பேசினார், இயேசு கிறிஸ்து பேசினார், ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார்? எதற்காக அழைத்தார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள். ஓ தாகமாய் இருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். ஆகவே இந்த நாளிலே கூட யாரெல்லாம் வருத்தத்தோடு துக்கத்தோடு கூட நீங்கள் இங்க வந்திருக்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து முகமுமாய் சொல்லுகிற என் மகளே, என் மகனே, இன்றைக்கு நான் உனக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கிறேன். கைகளை தட்டி எல்லாம் கர்த்தரை சோதனை பண்ணுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யார் அவங்க? யாருக்கு தெரியுமா? இந்த இடத்துல அவர்கள் என்று சொன்னால் யார் தெரியுமா? சாஸ்திரிகள். யாருங்க அவங்க? சாஸ்திரிகள். பயங்கரமான விஞ்ஞான துறையில் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு தான் அந்த சந்தோஷத்தை கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, அந்த முதல் வசனம், ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்த சாஸ்திரிகள் எங்கிருந்து வராங்க? கிழக்கு தேசத்திலிருந்து போறாங்க. அம்மா, கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போறாங்க. கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போறாங்க. யார் தெரியுமா? சாஸ்திரிகள். 3 சாஸ்திரிகள். ஒரு சாஸ்திரி இந்த பகுதியிலிருந்து போனார், ஆசியா கண்டத்திலிருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசியாவிலிருந்து, இந்தியாவிலிருந்து சொல்றாங்க. ஒரு சாஸ்திரி இங்க இருந்தா போனார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வாசனை திரவியங்கள் அதிகமாக அப்படிங்க ஆசியா கண்டத்துல, இந்தியாவுக்கு அதிகமாக. அப்போ அவங்க போய் என்ன கேட்கிறாங்க? 2வது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார். நட்சத்திரத்தை கண்டோம். எங்க கண்டோம்? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று இந்த வான சாஸ்திரிகள், விஞ்ஞான துறையில் இருக்கக்கூடியவங்க, அவங்க கண்டாங்க. என்னன்னா, அவங்க வேதத்தை ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவானவர் பிறப்பார் என்கிறதான அந்த செய்தி அவர்கள் பார்த்து நட்சத்திரத்தையும் கண்டார்கள். ஆகவே
யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? பிறக்கும் போதே ராஜாவா தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பிறக்கும் போதே அவர் யாருங்க? ராஜா, ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அந்த ஏரோதுக்கு ராஜா கிட்ட போய் கேட்டா அவன் கலங்கிட்டான். நம்ம தான் ராஜாவா இருக்கிறோம், எனக்கு ஒரு ஆப்போசிட் ஒரு ராஜாவா? அல்லேலூயா. கண்டிப்பா போறாம வரமா வராதா? கண்டிப்பா வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை கிழக்கில ஒரு நட்சத்திரத்தை கண்டோம், அதை பணிந்து கொள்ள முடியாத நாங்கள் பத்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. இவங்க நேரா நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க இவங்க நேரம் எங்க போயிட்டாங்க தெரியுமா? அரண்மனைக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. 7வது வசனத்துல அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமா அழைத்து நட்சத்திரத்தை காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்திலே திட்டமாய் விசாரிக்கிறார். எப்போ பார்த்தீங்க? எத்தனை மாதம் ஆச்சு? நீங்க புறப்பட்டு எத்தனை நாட்கள் ஆச்சு? எப்போ அந்த நட்சத்திரங்கள் காணப்பட்டது எல்லாம் விசாரிக்கிறார். நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரிங்கள். நீங்கள் அதை கண்டறிந்து நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவுங்கள் என்று சொல்லி அவர்களை பெற்றோருக்கு அனுப்பினார். பாருங்க, ரகசியமாக சொல்றாங்க. நானும் வந்து அந்த பிள்ளை என்ன செய்வேன்? பணிந்து கொள்ளுவேன். ஆனா அவருடைய தந்திரம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. யாரெல்லாம் உண்மையாய் பணிந்து கொள்ளுறாங்க என்பது எதற்காக வராங்க அவங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, நானும் பிள்ளை எனக்கு தகவல் சொல்லுங்க, நானும் வந்தாலே பணிந்து கொள்வேன். சரி, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் இல்லை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா. முன் சென்றது எங்க? எது வரைக்கும்? இயேசுவாகிய பிள்ளை பிறந்திருக்கிறார்ல, அந்த இடத்திற்கு போகும் வரைக்கும் அவர்களை வழி நடத்தி சென்றது. எது? நட்சத்திரம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது முதல் முறை கண்டாங்க. கண்டுட்டு நேரம் எங்க போயிட்டாங்க? அரண்மனைக்கு போயிட்டாங்க. அரண்மனைக்கு போனதுனால மறுபடியும் நட்சத்திரம் தெரியாம போச்சு. தெரியாம ஆண்டவரே நான் அரண்மனைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்ந்து மறுபடியும் வெளியே வரும்போது மறுபடியும் நட்சத்திரத்தை பார்த்தாங்க. அல்லேலூயா. சில வேளை நாம வந்து சில தவறுகளை செய்து விடுகிறோம், மனுஷர்கள் நம்பிக்கை வைத்து விடுகிறோம். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இந்த நாளிலே கூட ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரத்தை மறுபடியும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஒளி தான் இயேசு. அல்லேலூயா. அந்த நட்சத்திரம் தான் இயேசு. நிறைய பேர் வந்து இன்னிலிருந்து 1ஆம் தேதிக்கு முன்னாடி வீடுகளிலே ஹாஸ்பிட்டல்களிலே பார்ப்போம். நிறைய இடங்களிலே கிறிஸ்துவ இடங்களெல்லாம் நட்சத்திரம் எல்லாம் சீரியல் எடுத்து எல்லாம் போட்டு விட்டு அழகு படித்திருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க நட்சத்திரம். அது இந்த நட்சத்திரம் நீங்க வாங்கும் போது, ஸ்டார் வாங்கும் போது 5 உள்ள வாங்காதீங்க. அல்லேலூயா. 6 இல்லை 7 வாங்குங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த வால் நட்சத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து 6 இருக்கும். 6 இருக்கும். அதுதான் நம்ம வாங்கணும். 5 உள்ளது என்ன செய்வாரு? வாங்கணும். அது வந்து சாத்தானுடைய அடையாளம். ஆகவே சில காரியங்களை நம்ம கவனமாய் கேட்கணும். இந்த நட்சத்திரத்தை கண்ட போதுதான் அவங்க பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைந்தாங்க. என்னாகும் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. என்னாகமும் 24:17. என்ன புத்தகம் 24:17 சீக்கிரம் படிங்க. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லோரையும் நிர்மூலமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து என்ன செய்யும்? உதிக்கும். உதிச்சுதான் சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள். உதித்தது, உதயமானார் இயேசு கிறிஸ்து. பிறந்த போது நட்சத்திரம் உதயமானது, மேலே தெரிந்தது. இது திடீரென்று வந்ததல்ல. ஏகதேச தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டது, நிறைவேறியது.
அவரை காண்பேன், இப்போதல்ல, அவரை தரிசிப்பேன், சமயமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். அல்லேலூயா. தேவன் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த நட்சத்திரம் கிழக்கிலிருந்து உதிக்கும். பாருங்க, அந்த மத்திய 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. எஸ்தருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? எஸ்தருக்கு என்ன அர்த்தம்? இந்த சகோதரிமார்கள் ஸ்டாரா இருக்கிறார். அல்லேலூயா. எஸ்தருக்கு அந்த பெயருக்கு கிரீடம், நட்சத்திரம், ஸ்டார் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே நீங்க எல்லாரும் பெண்களுக்கு சொல்றேன், நீங்க ஸ்டாரா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுல ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசுவை யார் பின்பற்றாங்களோ அவங்க தாங்க சூப்பர் ஸ்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஒரு நட்சத்திரமாக இருக்க வேண்டும். சகோதரிகள் சொல்றேன், பிரதர்ஸ், ஐயாமார்கள் சொல்றேன், இயேசுவை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறவங்க எல்லாருமே ஸ்டாரா இருக்கு. அதுவும் நீங்க சாதாரண ஸ்டார் இல்லை, 5 ஸ்டாரு, 7 ஸ்டாரு, அல்லேலூயா, சூப்பர் ஸ்டாரு. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பாருங்க, நட்சத்திரத்தை கண்டபோது அவங்களுக்கு என்ன வந்துச்சு? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். நம்ம இருக்கணும். இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம பார்க்கும்போது காலையில வந்தேன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. பாருங்க, மழையில கூட நீங்க என்ன செய்றீங்க? ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க. உண்மையாகவே சொல்றேன், சபைக்கு வராங்க, காத்திருக்கிறாங்க. இப்ப ஆலயத்துக்கு நான் வெளியே வீட்டுல இருந்து வெளியே கிளம்பும் போது கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. சில விசுவாசிகள் வந்தாங்க. பார்க்கும் போது எனக்கு சந்தோஷம், மிகுந்த சந்தோஷமா இருக்குது. எதுக்கு நமக்கு மிகுந்த சந்தோஷம்? அல்லேலூயா. அந்த நட்சத்திரம். நான் சொல்றேன், நீங்க இந்த பெருமாள் நகர்ல நீங்க ஒரு நட்சத்திரம், இந்த தெருவுக்கு நீங்க ஒரு நட்சத்திரம், இந்த சபைக்கு நீங்க ஒரு நட்சத்திரங்க, இந்த கீழ்மனுல நீங்க ஒரு நட்சத்திரம், இந்த வேலூர்ல நீங்க ஒரு நட்சத்திரம், அறிவூர்ல ஒரு நட்சத்திரம் இருக்கு. வேலூர்ல நட்சத்திரம் இருக்கிறாங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் நீங்க ஒரு நட்சத்திரமாக இருக்கணும். இந்த நட்சத்திரம் எங்கேயும் போவாதுங்க, அரண்மனைகளை போவாது. இந்த நட்சத்திரம் கிழக்கிலிருந்து நேர இயேசுல இருந்து தான் போகும். அல்லேலூயா. எங்க போவோம்? கிழக்கிலிருந்து டைரக்டா எங்க போவோம்? இயேசு இருக்கிற இடத்திற்கு அங்க போனாதான் அந்த நட்சத்திரம் நிற்கும். அப்பனா என்ன? இந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியது. இன்னைக்கு நிறைய படிச்சிருக்கிறாங்க அவங்க, ஆனா போக வேண்டிய வழி தெரியல. நிறைய பேர் அப்படிதான், நிறைய படிப்பு இருக்கும், நிறைய பணம் இருக்கும், பெரிய பெரிய பதவியில இருப்பாங்க, ஆனா இயேசு இருக்கிற இடத்துக்கு வர தெரியாது. அல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்துல என்ன செய்ய தெரியாது, போக தெரியாது. படிப்பு அவங்களை கொண்டு போகாது, பணம் அவங்களை அங்க கொண்டு போகாது, பதவி அவங்களை அங்க கொண்டு போகாது. ஸ்டாரை நம்ம பின்பற்றினாதான் அந்த ஸ்டார் என்ன தெரியுமா? நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். உங்க மூலமா தான் கர்த்தர் அவங்களை அங்க கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்புங்க, நீங்க தான் அவங்களை கொண்டு வரணும். கானாவூர் கல்யாணத்துல திராட்சை ரசம் குறைப்பட்டது. நேரா இயேசு கிட்ட அவங்க போல. யாருக்கிட்ட போனாங்க? மரியாள் என்கிற சூப்பர் ஸ்டார் இடத்துல. அல்லேலூயா. யாருங்க அவங்க? மரியாள் என்கிற சூப்பர் ஸ்டார். அந்த ஸ்டார் மூலியமா தான் இயேசு கிட்ட போக முடியும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. விளங்குதா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்? அல்லேலூயா. டைரக்டா இயேசு கிட்ட நினைக்க முடியாது, போக முடியாது. அந்திரேயா சொல்றாரு, பேதுரு கிட்ட சொல்றாரு, அப்பா நாங்க ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரை கண்டோம், மேசியாவை. நீ மரியா பாக்கறியான்னு அவனுடைய சகோதரன் அந்திரேயா பேதுரு, சீமோன் பேதுரு சொல்லும் போது, அப்படியாப்பா என்ன கொண்டு போப்பாங்க. சில கூட்ட ஜனங்க வந்தாங்க, கிரேக்க ஜனங்க வந்தாங்க. பிலிப் இடத்துல கேட்கிறாங்க, பிலிப் என்கிற சீஷ இடத்துல கேட்கிறாங்க, ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்கிறாங்க. ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். கிரேக்கர்கள் வராங்க. கிரேக்கர்கள் பிலிப் இடத்துல கேட்கிறாங்க. பிலிப்பு அந்திரேயர்கிட்ட சொல்றாங்க. அவங்க வந்துதான் இயேசு அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு இந்த உலகத்திற்கு இயேசுவை காண்பிக்கும்படியாக தான் ஒண்ணு ஆண்டவர் நட்சத்திரமாக வச்சிருக்கிறார். நீங்க தான் அவர்களை வழிகாட்டுதல். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த சந்தோஷம்
அந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷத்திற்கு வழிகாட்டியாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு ஸ்டாராக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருமே ஒரு ஸ்டாராக இருக்கிறீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த இவர்களை கண்ட போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பாருங்கள், மோசே இடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். மோசே, என் ஜனங்களை எகிப்தில் இருக்கிறாங்க, அந்த ஜனங்களை நீ போய் வெளியே கொண்டு போய் நான் உனக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல கொண்டு போய் நீ சேர்க்கணும் அப்படின்னும் போது மோசே என்ன செய்ய, ஆண்டவர் என்னால முடியும், நான் திக்குவாய் மந்த நாவ், திக்குவாய் மந்த நாவ் ஆண்டவர். எல்லாத்தையும் மறந்துட்டேன், படிச்ச படிப்பெல்லாம் நான் மறந்துச்சு. 40 வருஷம் ஆச்சு. ஆடுகளை மேய்த்திருந்தேன், சகலங்கள்லாம் வல்லவன், படிப்புல நல்ல தேர்ந்தவர், எல்லாவற்றையும் கற்று அறிந்தவர். அது எனக்கு ஒண்ணுமே தெரியல. 40 வருஷம் ஆடு மணந்திருக்கல. அந்த ஆடு மேய்ச்சதுனால எல்லாமே பதிவு மறந்துச்சு. ஆண்டு சொல்றாரு, இல்ல இப்போ அற்புதங்களை அடையாளங்களை கண்டு காண்பிக்கிறார். கையை மடியில போ, எடு, குசுரோ, மறுபடியும் போடு, நல்லா ஆயிடுச்சு. போல் தரையில போடு, பாப்பாயிடுச்சு. ஓடி போய் குடி, மறுபடியும் போல் ஆயிடுச்சு. அடையாளங்கள்லாம் கற்று காட்டுறாரு. அதனால இவருக்கு போக மனம் இல்லை, போக மனம் இல்லை. எப்படி போகுது? மாமனார் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், என்ன செய்யுது? மறுபடியும் அங்க போனா எனக்கு ஏதாவது நடக்கும், அதனால போல. மறுபடியும் சொல்றாரு, ஆண்டவர் நீ போகணும் அப்படிங்கும்போது நான் பேச முடியாதுன்னு சொல்றாரு. சரி, உன்னுடைய சகோதரர் ஆர்வம் நல்லா பேசக்கூடியவன், அவனை நான் அனுப்புகிறேன், நீ போய் அவனை சந்தி. 2 பேரும் சந்திக்கிறாங்க. இவர் நடந்து போகும்போது எதிரில் வராது. எதிரில் வரும்போது தன்னுடைய சகோதரனை கண்ட போது அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம். அல்லேலூயா. அதுதான் ஒரு ஸ்டார். ஒருத்தரை நம்ம பார்க்க போது வரக்கூடிய அந்த சந்தோஷம். சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒவ்வொருவரையும் நம்ம பார்க்கும் போது இயேசுவை பார்க்கிற அந்த காரியத்துக்கு சமம். அல்லேலூயா. இப்ப என் அப்பா இருக்காரு, நான் அவரை பார்க்கிறேன், அவருக்குள்ள இயேசுவை பார்த்து நான் சந்தோஷம் அடைகிறேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் உங்க எல்லாம் பார்க்கும் போது உண்மையாகவே அந்த சந்தோஷம் நமக்குள்ளே வரணும். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? இது என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, அவர்கள் அந்த 1ஆம் வசனத்திலே ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகும், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்த வல்லவரா இருக்கிறார். எப்படி ஐயா சொல்றீங்கன்னா, இயேசு நமக்கு வழி நடத்துவார். அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு வழிகாட்டுவார். நிச்சயமா சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு பொய் சொல்லாது. இன்றைக்கு எப்படியாக ஆண்டவர் உங்களை கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்குள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன், இறுதி வரை உன்னை கைவிடவே மாட்டார். பாதியிலே ஆண்டவர் உன் குடும்பத்தை கைவிடவே மாட்டார். உன் பிள்ளைகளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உன்னை நடத்தின ஆண்டவர் உன் குடும்பத்தையும் ஆண்டவர் நடத்துவார், வழிகாட்டுவார். போகும் பாதையை உனக்கு உண்டாக்குவார். போகும் வழியை தேவன் உனக்கு காண்பிப்பார். சில வேளையிலே நாம் நடக்க வேண்டிய வழி நமக்கு தெரியாது, போக வேண்டிய பாதை நமக்கு தெரியாது, என்ன செய்யறது தெரியல, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், குடும்பத்தை குறித்து தான் ஒரு அச்சம், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திகிலோடு கூட கலக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கான ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்ன சந்தோஷமா, உனக்காக ஒரு பாதை, ஒரு வழி அல்லது ஒரு வாசல் உனக்காக ஆண்டவர் திறக்கும் போது அந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே உனக்கு ஒரு புதிய வாசலை திறக்க போகிறார். ஒரு புதிய வழியை ஆண்டவர் காண்பிக்க போகிறார். ஒரு புதிய பாதை உனக்காக ஏற்படுத்த போகிறார். அவரே உன்னை கரப்பிடித்து நடத்த போகிறார். அல்லேலூயா. வழிகாட்டுவேன். இயேசுதான் நமக்கு வழி, இயேசுதான் நமக்கு வழி. நாம் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்க்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். பாதியிலே அவர் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. இறுதி வரை கர்த்தர் நம்மளை நடத்தி சொல்லுவார். இறுதி வரை நடத்தி சொல்லுவார். கலங்காதீங்க, எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க. யாரும் என்ன சொன்னாலும் நீங்க கலங்கி போவாதீங்க. நம்முடைய ஆண்டவர் அழைத்தவர் இருக்கிறார். நட்சத்திரமாக அவர் எப்படி ஆகல, யாரை கொண்டு ஆகல உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. அதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசித்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிப்போம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷ புத்தகம்
16ஆம் அதிகாரம் வசனம் 20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பக்தரை வந்திருக்கிறார். அவர் நமக்கு என்ன செய்வார் தெரியுமா? துக்கத்தை சந்தோஷமாக கர்த்தர் மாற்றுவார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உலகத்திலே நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல பிரச்சனைகள் வந்து உங்களை மோதி அடிக்கும். பல காரியங்கள் நமக்கு வரும். ஆனா ஒரு சேதமும் உங்களுக்கு வராது. அல்லேலூயா. அது வரும், அது போகும். அல்லேலூயா. பிரச்சனை வரும், அது போயிடும். வியாதி வரும், அது போயிடும். பிசாசு நமக்கு எதிராக வருவான், அப்படியே ஒண்ணே இல்லாம போயிடுவாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்ன சொல்றாரு அதை கவனிக்கிற ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு பாருங்க. உலகத்திலே பல பிரச்சனைகள், தொந்தரவுகள், நமக்கு சோதனைகள் வரதான் செய்யும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்று சொன்னால், சீஷர்களுக்கு கர்த்தர் சொன்ன கவனிக்காரை, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு 2 முறை ஆண்டவர் சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழுகை வருங்க, கண்ணீர் வருவது நமக்கு நல்லது, பாடு வருவது நமக்கு நல்லது. தாவீது அதான் சொன்னாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆகையால் நான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்க. நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கதான் சில பிரச்சனைகளை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தரே, ஐயோ இந்த பிரச்சனை வந்துடுச்சே, என்ன செய்யறது தெரியலையே அப்படின்னு நீங்க அழுவீங்கள. தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு கூறுகிற உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவை நேசிக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்திலே நேசித்து அன்பு கூறுகிற மகளே, மகனே, உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு எடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு நாளும் பொல்லாக கொடுக்கவே மாட்டார், பொல்லாகி நாள் சோதிக்கவே மாட்டார். தாங்குகிற அளவு தான் செய்வார். அல்லேலூயா. மிஞ்சியெல்லாம் போக மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. தாங்கத்தக்க சக்தியும் தேவன் நமக்கு தருவார். அதை தப்பித்துக் கொள்ளபடியாக வழியும் தேவன் உண்டாக்குவார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகமோ சந்தோஷப்படும். அல்லேலூயா. உலகம் என்ன செய்யும்? நம்ம நினைப்போம், என்னையா பார்க்கலையா, அவங்கெல்லாம் சந்தோஷமாகிறாங்க, நாங்க மட்டும் இப்படி இருக்கிறது. இது ஆண்டவர் சொன்னது நடக்கும். முடிவை பாருங்க. அல்லேலூயா. நீங்க ஆரம்பத்தை பார்க்காதீங்க, முடிவை பாருங்க. தோக்கம் அர்த்தமா தான் இருக்கும், ஆனா முடிவில் உங்க துக்கம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆனாலும், அதான் ஆண்டவருடைய வார்த்தை, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, இந்த 22 கீழே, அது போல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, அந்த வேலை வாசினா உங்களுக்கு புரியும். 21 ஸ்திரியானவங்களுக்கு பிரசவ காலம் வரும். ஸ்திரியானவங்களுக்கு என்ன வரும்? பிரசவ காலத்துல எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அம்மா அப்பா சந்தோஷமா இருப்பாங்க? இல்லம்மா, ரொம்ப துக்கமா இருப்பாங்க. அவங்க மாத்திரம் இல்ல, பிரசவ ஸ்திரீ மாத்திரம் இல்ல, அவருடைய கணவர், அவருடைய தாய், அவருடைய தகப்பன்மார், அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பிரசவ காலத்துல எல்லாருமே பதற்றமா இருப்பாங்க. அது அந்த பதற்ற நிலை அரை நாளோ ஒரு நாளோ, அது கொஞ்சம் தான். அல்லேலூயா. இந்த ஒரு நாள் தான் 24 hours. பிரைஸ் எல்லாம் அதிகபட்சம் ஒரு 6 மணி நேரம் 3 மணி நேரம் தான், அவ்வளவுதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சகோதரிக்கு இந்த பிரசவ காலம் வந்திருக்கும் போது அந்த தாய்க்கு அவள் துக்கம் அடைகிறாள். என்ன அடைகிறாள்? துக்கம் அடைகிறாள். ஐயா, அந்த வலி, அந்த வேதனை, பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த வேதனை, அவங்க தான் துக்கப்படும். பிள்ளையை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்திருக்கிறான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் அதுக்கப்புறம் உபத்திரத்தை அவங்க மறந்துடுவாங்க. நிச்சயமா மறந்துடுவாங்க. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நம்ம பாடு, உங்க பிரச்சனை எல்லாம் கொஞ்ச நேரம் தான். அல்லேலூயா. கொஞ்ச காலம் தான், கொஞ்ச நேரம் தான் உங்க பிரச்சனை.
கொஞ்ச காலம் தான் உங்க பிரச்சனை. அதிகபட்சம் அந்த வேதனை துன்பெல்லாம் ஒரு 10 நாள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்திடுவார். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா எல்லாரும்? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வது எல்லாமே நன்மைக்காக மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கர்த்தர். அடுத்த ஆண்டு சொல்லும் போது அது போல நீங்களும் இப்பொழுது துக்கமடைங்க. இப்பொழுது நீங்க துக்கமா இருக்கிறீங்க. சில வேளை நமக்கு துக்கம் வரும். துக்கம் வராதுன்னு சொல்லல, துக்கம் வரும், பிரச்சனைகள் வரும் தான். அது எதுக்குன்னா ஒரு பெரிய சந்தோஷம் உங்களை தேடி வரப்போகுது. அல்லேலூயா. ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரப்போகுது. அது வருது. அதுக்காக தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிசாசு நமக்கு என்ன செய்யறான் தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் துக்கத்தை அவன் வந்து கொடுக்கிறான். நான் மறுபடியும் உங்களை காண்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஒரு பெரிய அளவு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவனும் ஆண்டவர் சொன்ன ஒரு பையனும் உங்க சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. நான் சொல்லல, நீங்க என்ன பார்த்தாதீங்க. ஆண்டவர் கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவரை விசுவாசிங்க, தேவனை விசுவாசிங்க. உங்க சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. ஒருவன் எடுத்து போட முடியாது. ஏன்? அந்த சந்தோஷத்தை கொடுத்தது யாரு? ஏசப்பா கொடுக்கிறார். அம்மா அல்லேலூயா. மகிழ்ச்சியை ஏசப்பா கொடுக்கிறாரு. தேவன் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. ஒருவனும் அதை உன்னிடத்துல எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. அப்படின்னா பர்மனண்டா இருக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. உங்க வீட்டுல எப்படி இருக்கும்? பர்மனண்ட் சந்தோஷம். உள்ளத்துல பர்மனண்டா சந்தோஷத்தை எதை குறித்து கவலைப்படாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உள்ளத்துல சந்தோஷத்துக்கு வைத்திருக்கிறார். அந்த சந்தோஷம் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை, நித்திய சந்தோஷம். அல்லேலூயா. நித்திய சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. நீங்க சோர்ந்து போகவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அடுத்த ஒரு வசனத்தை படிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம். எல்லாம் திருப்பி சொல்லுங்க வேகமா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தை நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவதாக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அல்லேலூயா. அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. தேவனுடைய பிரியமானவர்களே, 66ஆம் அதிகாரம் 5ஆம் வசன கீழ்ப்பகுதியிலே அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். யார் அவரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அப்ப என்ன வருதாங்க? சகோதரர்கள் நமக்கு என்ன சொல்றாங்க? பிரச்சனை கொடுக்கறாங்க. பிரச்சனை வருதாங்க. பாருங்க, நாமத்தை நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர்கள். நம்மளை அப்புறப்படுத்துறாங்களாம். யாருங்க அவங்க? சகோதரர்கள். சில வேலை நம்ம நேசிக்கிற சகோதரர்கள் நம்மை தள்ளலாம். நம்ம நேசிக்கிறவங்க வந்து ஒருவேளை சகோதரர்களாக இருக்கிறாங்க. அவங்க நம்மை வெறுக்கலாம், தள்ளி விடலாம். ஏன் தள்ளி விடுறாங்க பாருங்க. அவங்க நம்மளை தள்ளிட்டு கர்த்தருக்கு மகிமைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவராகன்னு சொல்லுவாங்க.
சில வேளை அங்க பிரச்சனைகள் வரும், நம்மளை வெறுப்பாங்க. நான் சொல்றேன், அவங்க உங்களை வெறுக்கல, கர்த்தரை வெறுப்பாங்க. அல்லேலூயா. உங்களை வெறுக்கல, யாரை வெறுக்கிறாங்க? ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி, சாமுவேல் ஓயாமல் அழுதுட்டு இருக்காரு, இரவெல்லாம் அழுதுட்டு இருக்காரு, எதுவும் சாப்பிட துக்கப்படுறாரு. சாமுவேல் கிட்ட ஆண்டவர் நேரா போறாரு. சாமுவேலே கூப்பிடுறாரு. என்ன ஆண்டவரே, ஏன் அழுது இருக்கிற? நான் தள்ளின சவுலுக்காக நீ அழுதுறியா? ஏன் நீ சவுலுக்காக அழுது? முதல் ராஜா, இஸ்ரவேல்ல முதல் ராஜா சவுலை வந்து அபிஷேகம் பண்ணினவர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி. அவன் வந்து ஆண்டவருடைய வழி விட்டு வெளியே போயிட்டான். சாமுவேலுடைய தீர்க்கத வசனத்துக்கு அவன் வந்து கீழ்ப்படியில, சாமுவேலையே அவன் எதிர்த்து பேச ஆரம்பிச்சான். அதனால வந்து ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டு வந்து அழுறாரு, ஊழியக்காரப்ப அழுறாரு. அப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, சாமுவேலே, சவுல் வந்து உன்னை தள்ளல, அவன் என்ன தள்ளலான்றாரு. அல்லேலூயா. என்ன உங்களுக்கு புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊழியக்காரர் நம்ம வெறுத்தோம்னா, ஊழியக்காரருக்கு விரோதமாக நம்ம பேசணும்னா, ஆண்டவர் வந்து சொல்றாரு, அவன் உன்ன செய்யலமா அவன் என்ன செய்யணும். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க மேல ஆண்டவர் இருக்கிறாரு. உங்க வீட்டுல யாராவது உங்களுக்கு விரோதமா எழுப்புனாங்கன்னா, பிள்ளையானாலும் கணவனாலும் மனைவியானாலும் உடன் பிறந்த சகோதர சகோதரியாலும் உங்களை இல்லைங்க, உங்க மேல அதனால நாம அவங்க வெறுக்கல, அதனால அவங்களுக்கு விரோதமா நாம எதுவும் செய்யல, அந்த வரை அவங்க அறியாம செய்யலாங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறணும்ல. என்ன வார்த்தை நிறைவேறது? உன் சகோதரன் தானே ஆண்டு சொல்லிட்டாங்க பைபிள்ல. பாருங்க, அந்த 5வது வசனத்தை, கர்த்தருடைய வசனத்துக்கு நடந்தவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தை நிமித்து உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர். யாருங்க இவங்க? நம்முடைய சகோதரருங்க. நம்முடைய நம்மளை பகைப்பாங்க, நம்மளை வெறுப்பாங்க, நம்மளை சரியா புரிஞ்சிக்க மாட்டாங்க, நமக்கு விரோதமா எழுப்புவாங்க. அப்படிப்பட்ட நேரங்களில கூட கர்த்தர் சொன்னாருப்பா, அவங்க உன்னை தள்ளினாலும் நான் என்ன செய்வேன்? உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், நான் வருவேன் உங்ககிட்ட. அவங்க உன்னை தள்ளலாம், நான் வருவேன்னு சொன்னாரு. யோசேப்பு என்கிறதான தன்னுடைய சகோதரனை, அவனுடைய சகோதரர்களை குடியில தூக்கி போட்டாங்க, வெறுத்தாங்க, 20 காசு இஸ்மாயில் கையில விட்டு போட்டாங்க, எத்தனையோ காரியங்கள் தீமைகளை செய்தாங்க. ஆனா அதே யோசேப்பு ஒரு நாள் தன் சகோதரர்கள் தன்னை தேடி வரும்போது அவர்களை கட்டி அணைத்து தன்னுடைய துக்கத்தை அவங்க நினைச்சிட்டாங்க, ஐயோ நாம விரோதமா பண்ணிட்டோம், பழி வாங்குவாங்களோ நினைச்சா அடியெல்லாம் வாங்குறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் இந்த நிலையில இருப்பது உங்கள் நிமித்தம் தான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாமே நன்மைக்காக எடுத்துக் கொள்ள வேண்டும். சகலமும் கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு? நன்மைக்காக தேவன் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய எதிரிகள் நம்முடைய சகோதரரோ நம்முடைய சகோதரிகளே இல்லைங்க. அல்லேலூயா. ஒருவேளை அப்படி நடந்தாலும் சரி, நம்முடைய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், இயேசு. அவர் உங்களை சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அல்லேலூயா. அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். கவலைப்படாதீங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தரை நாம் காணும் போது அவங்க சந்தோஷப்பட்டார்கள். இயேசுவை கண்டபோது அவளுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டுக்கு வருவாருங்க. டிசம்பர் 1ஆம் தேதியில நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இயேசுவை பார்த்தீங்க. அல்லேலூயா. தேவ தூதர்களை தரிசிப்பீங்க. யார் மூலியமாக ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வருவார். அல்லேலூயா. ஒரு ஏழை சகோதரிகள் மூலமாக, ஏழை சகோதரர் மூலியமாக, ஊழியக்கார மூலியம், யார் மூலியமாக இயேசு வந்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா வராம போக மாட்டார். கண்டிப்பா யார் மூலியமாகிடும் உங்க வீட்டுக்கு ஆண்டவர் வந்து போவார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே வீட்டுக்கு மாட்டார். அல்லேலூயா. இந்த நீர் பிறந்திருக்கிற அந்த மாதத்துல எங்களுக்கு தேவையெல்லாம் நீங்க தான். அல்லேலூயா. நீங்க வந்தா போதும், எல்லாம் நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், சந்தோஷம் உண்டாகும்படி நான் உனக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 51ஆம் அதிகாரம் 51 7வது வசனத்தை வாசிக்கிறோம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள்.
மனுஷனுடைய நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பாருங்க, 66ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் என்ன படிச்சோம்? கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே இருக்கா? 66:5. இந்த 66:5 51ஆம் அதிகாரம் 7வது அந்த வசனங்களிலும் கர்த்தர் சொல்ற வசனம் என்னன்னா, என் வேதம் என் வசனம். அல்லேலூயா. என் வேதம் என் வசனம். இது எங்க இருக்கணும்? இருதயத்தில். தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் உங்க இருதயத்திலிருந்து ஆண்டவருடைய வசனத்தை நீக்கி போடாதீங்க. சொல்லப்படுகிற அத்தனை வேத வசனங்களையும், நீங்கள் படிக்கிற அத்தனை வேத வசனங்களையும் இருதயமாகிய பலகையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எழுதி கொள்ள வேண்டும். வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். அல்லேலூயா. யாருக்கு ஆண்டவர் வெளிப்படுவார்? யாருக்கு ஆண்டவர் தென்படுவார்? யாருக்கு சந்தோஷம் தாக்கபடியாக தேவன் இன்றைக்கு தன்னை காண்பிப்பார் சொன்னா, யாரெல்லாம் ஆண்டவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறீர்களோ, பயப்படுகிறீர்களோ, வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளே, அவருடைய இருதயமாகிய பலகையிலே வேத வசனத்தை எழுதி தியானிக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதம் தேடி வருகிறது. உங்களுக்கான ஆண்டவர் தேடி அவர் வருகிறார். ஏன் வருகிறார் சொன்னா, வேத வசனம் எங்கே இருக்கிறதோ, வேத வசனத்தில் யாரெல்லாம் நடுங்குகிறார்களோ, பயப்படுகிறார்களோ, அவங்களை தேடிதான் ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்ற இந்த காலை வேளையில வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கபடியாக கர்த்தர் பேசுகிறார். வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேதத்திற்கு நடுங்கணுங்க. வேதத்திற்கு நடுங்கணும். அப்படி நீங்க வேதத்துக்கு நடுங்கினா எல்லா பையனும் உன்னை பார்த்து நடுக்குமா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு நடுங்கி பாருங்க. யாருக்கும் நடுக்காதீங்க, ஆண்டவருக்கு மாத்திரம் நடுக்குங்க. மீதி பேரெல்லாம் உங்களை பார்த்து நடுங்கணும். அல்லேலூயா. இது சத்தியம், இது உண்மை. நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. எல்லாரும் கலங்கினார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்களும் கலங்கினாங்க. இஸ்ரவேல் இருக்கிற பிரபுக்களும் கலங்கினாங்க. இஸ்ரவேல் இருக்கிற ராஜாவும் சவுலும் கலங்கினான். யார் நிமித்தம்? கோலியாத்து நிமித்தம் கலங்கினான். அவன் வந்து இந்த ஜனங்களுக்கு விரோதமாகவும் ராஜாவுக்கு விரோதமாகவும் தினந்தோறும் வந்து 40 நாள் பேசுவான். அல்லேலூயா. தினந்தோறும் பேசுவான். அவன் வார்த்தையை கேட்ட ஜனங்கள் கலங்கினார்கள், பயந்தார்கள். இத மனுஷனுடைய வார்த்தை. சில வேலையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஏசாயா 51:7, நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்திலே பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷனுடைய நிந்தனைக்கு பயப்படாதீங்க. மனுஷன் நிந்திப்பான், மனுஷர் ஏசுவாங்க, மனுஷர் விரோதமாய் பேசுவாங்க. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க பயப்படாதீங்க, கலங்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் தைரியப்படுத்துறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, 8ஆம் வசனத்தை, பொட்டு பூச்சி அவர்கள் வஸ்திரத்தை போல அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும், என்னுடைய நீதியோ என்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தரும். பொட்டு பூச்சிங்க, பொட்டு பூச்சி புழு. நான் அவங்களுக்கு விரோதமா அனுப்புன்ற ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க தைரியமாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கலங்கக்கூடாது, தேவனுக்குள்ளே சந்தோஷமா இருக்கணும். அந்த 66ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. 66 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66ல முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, என்னுடைய கரம் இவைகள்லாம் சிருஷ்டித்தினால் இவைகள்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் எங்க வராரு? யாரெல்லாம் வசனத்துக்கு நடுங்குகிறாங்களோ அவங்க கிட்ட நான் வருவேன். படிக்கும் போது ஒரு நடுக்கம், ஒரு பயம். மழையிலே குளிர்ல உடம்புல வந்து சேர்ந்து நடுக்குது. குளிருக்கு நடுங்குகிற மீன். அல்லேலூயா. மழைக்கு சிலிர்க்கிறவங்க ஆண்டுடைய வசனத்திற்கு நடுவிலேயே. அல்லேலூயா. வேத வசனத்திற்கு என்ன செய்யணும்? படிக்கும் போது இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் போது, தியானிக்கும் போது அக்கினி போல
அல்லேலூயா. இப்படி பயப்படுற உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? அவரே அந்த இடத்துக்கு வருவார். நான் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி நான் காணப்படுவேன் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. எதுக்காக சந்தோஷப்படுங்க? நம்முடைய நாமங்கள் பரலோகத்திலே எழுதப்படும். அது போதும் எனக்கு. அல்லேலூயா. எங்க பாருங்க, பரலோகத்திலே ஆண்டவர் எழுதுவார். என்ன எழுதுவாரு? உங்க பெயர்களை ஆண்டவர் எழுதுவார். எழுதுவாரா? ஞாபக புஸ்தகம் இருக்கா? ஜீவ புஸ்தகம் பரலோகத்தில் இருக்கா? முத்திரிக்கப்பட்ட புஸ்தகம் இருக்கா? பரலோகத்தில் ஆண்டவர் நமக்காக பேர் எழுதப்பட்ட புஸ்தகம் இருக்குல்ல, அந்த புஸ்தகத்துல நான் சொல்றேம்மா, இன்னும் கவனிங்கம்மா, ஏன் கவனிங்க, உங்க பேரெல்லாம் பரலோகத்தில் எழுதியிருக்கா. அந்த நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கா. அது நமக்கு போதனை. அதே அந்த லிஸ்ட் அங்க இருக்குமா? உங்க குடும்பத்துடைய லிஸ்ட் பரலோகத்தில் இருக்கு. அது போதும். வேற எதுவும் வேணாம். அந்த லிஸ்ட் நாங்க போயிடலாம். இருக்கீங்களா? எல்லாரும் கேட்கிறீங்களா? அந்த பைபிள் வசனத்தை மறுபடியும் படிங்க. ஆகிலும் ஆவி 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 என்ன ஆவி? அது பொல்லாத ஆவி, பேய், கெட்ட ஆவி, இதெல்லாம் நமக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆவியை வான்னு சொல்றேன், அந்த ஆவி வருது. ஒரு ஆவியை விரட்டுற, அது போதும். பேயை விரட்டுற, அது போதும். அதனால நமக்கு சந்தோஷமா? நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல கவனிங்க. பேய் ஓடுது, ஆவி ஓடுது, அவங்க வீட்டுல ஓடி போய் சந்தோஷப்பட்டு அது இல்லாம போவாங்க. அவங்க பேயை தொத்துறாங்க, ஆவியை தொத்துறாங்க, உயிரோட எழுப்பிட்டாங்க. அதெல்லாம் நம்ம வேணாம். அதெல்லாம் வேணாம். ஏன் இது நான் உங்களுக்கு சொல்லல, என்னுடைய வார்த்தை நினைக்காதீங்க. ஏசப்பா சொன்ன வார்த்தை, நான் சொல்லல. 19ஆம் வசனத்துல படிங்க. சரி, மேல 18 படிங்க. சாத்தான் விழுகிறான். அல்லேலூயா. சாத்தான் செய்யறான். ஆண்டவர் சொல்ல சந்தோஷப்படாத. சாத்தான் விழுந்தனால நீ சந்தோஷப்படாத. மேல படிங்க 17. நல்லா கவனிங்க. பிசாசு கீழ்ப்படுகிறதுனால சந்தோஷப்படாதீங்க. இது நான் சொல்லல, ஏசப்பா சொல்றாரு. பிசாசு எனக்கு கீழ்ப்படிது, போச்சனா போயிடுது, வானா வருது, இதெல்லாம் நமக்கு பிசாசு எனக்கு கீழ்ப்படிது, ராத்திரி பகல்ல பிசாசு பேசுற, இதெல்லாம் சந்தோஷமே இல்லை. பிசாசு எனக்கு கீழ்ப்படுகிறதுனால சந்தோஷப்படாதீங்க. நீங்க கூட பிசாசை துரத்தலாம். ஏன்னா அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்ன? என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவாங்க. பைபிள் இருக்குது. பிசாசு ஓடுது, அதனால உங்க பேரை வாக்குறுத்து ஒட்டி இவங்க பிசாசை துரத்துறாங்க அப்படின்னு சொன்னா மறந்து போக முடியுமா? அல்லேலூயா. பிசாசு எனக்கு கீழ்ப்படுகிறதுனால நான் பரலோகம் போக முடியாது. இரண்டாவது, பிசாசு எனக்கு முன்பாக விழுந்து விடுகிறதுனால நான் பரலோகத்துக்கு போக முடியாது. பிசாசு எனக்கு விழுகிறான், கீழே விழுந்து என்ன பார்த்தோன்னா கீழே விழுந்து அலங்கரிக்கிறார். ஐயோ, ஒரு வல்லமையான ஊழியக்காரு அப்படி நினைச்சு என்ன செய்யாது? ஏமாத்துறாங்க. சந்தோஷப்படக்கூடாது. கீழ்ப்படுகிறதால சந்தோஷப்படாதீங்க. அவன் விழுகிறதுனால என்ன செய்யாதீங்க? சந்தோஷப்படாதீங்க. 19 எழுதப்படும். ஏதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துவிட சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த. இதனால சந்தோஷப்படுத்தாதீங்க. இதனால சந்தோஷப்படாது. உங்களுக்கு எந்த சேதம் வரல, எனக்கு எந்த பாஸ்டர் நாங்க தப்பிச்சிட்டோம், நாங்க தப்பிச்சிட்டோம் பாஸ்டர், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு நிமிஷம் தான் நான் குடும்பம் தப்பிச்சிச்சு, நாங்க தப்பிச்சிட்டோம், அதனால எங்களுக்கு எந்த சேதம் வரல, அதுக்காக சந்தோஷப்படாதீங்க. ஆண்டவர் சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டவர்களுக்காக சந்தோஷப்படுங்க. உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கா, அது சந்தோஷப்படுங்க. எப்போ ஆண்டவர் பேர் எழுதுவாரு? நீ பூமியில ஞானசா இருக்கும் போது உடைய பரலோகத்துல உன் பேர் எழுதிக்கிறோம். நீ பிறக்கும் போது பேர் எழுதப்பட்டுரும். நீ பிறக்கும் போதே
உன் பேர் என்ன செய்யும்? இந்த நாள்ல நீங்க பிறந்திருக்கிற எப்படி ரெஜிஸ்டர் பர்த் டெத் ரெண்டு வந்து அரசாங்க நகராட்சியில பதிவு செய்வாங்க. பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ் கொடுப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அதே போலதான் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற ஒரு சான்றிதழ் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது குறித்து சங்கீதங்களின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதை வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். 87ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை வாசிக்கும். சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே. அல்லேலூயா. பாருங்க, 6வது வசனத்திலே கர்த்தர் ஜனங்களை யாரு எழுதுவாரு? யார் எழுதுறது? கர்த்தர் எழுதுவாங்க. என் பேரு டேவிட், யார் எழுதுவாங்க? கர்த்தர் தான் என் பேர் எழுதுவாராம். உங்க பேர் எழுதுறது யாருங்க? கர்த்தர் எழுதுவாரு. கர்த்தரே எழுதுவார். கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை குறித்து தொகையிடுவார். சியோன், 5வது சீயோனை குறித்து. சியோன் நாம சீயோனுக்கு போவோம், பரலோகம் போவோம். அல்லேலூயா. இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். யாரு சப்போர்ட் இல்லமா? நான் உங்களுக்கு சொல்றேன், பாஸ்டர் என் பேர் எப்படியாவது எழுதுங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுக்குறேன். அல்லேலூயா. லஞ்சமா? அல்லேலூயா. என் பேர் எப்படியாவது பரலோகத்தில் எழுதுங்க பாஸ்டர். நிறைய பேர் கிளம்பி வருவாங்க பின்னாடி. உன் பேரை நான் எழுதுற பரலோகத்தில் ஆண்ட தேர்ச்சி வந்தாரு என் வீட்டுக்கு, உன் பேர் எழுதி கொடுத்துருக்கிறேன். நம்பாதீங்க, வீட்டுல சேர்க்காதீங்க. பொய் கிறிஸ்துவங்களை தயவு செய்து உங்க வீட்டுல நீங்க சேர்க்கவே கூடாது. கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டு என்ன செய்வாங்களா? வீடு வீடா வருவாங்க, ஏமாத்துவாங்க. திடீர்னு சொல்லி என் பேரே சொல்லி உங்ககிட்ட வருவாங்க. நீங்க உடனே நம்பி ஏதாவது கொடுத்துறாதீங்க. உடனே எனக்கு போன் பண்ணுங்க, பார்த்து நீங்க யாராவது அனுப்புனீங்கன்னா கேளுங்க. கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் பயன்படுத்துங்க, புத்தியை பயன்படுத்துங்க. சும்மா பாஸ்டர் பேரை சொன்னா போதும், டேட் பார்த்தா வாங்க வாங்க அப்படிதான் ஒரு வீட்டுல நடந்துச்சு. அவங்க ஏதோ அப்புறம் போன் பண்ண நான் அவங்க அனுப்பவே இல்லை. ஏன் நீங்க எனக்கு போன் பண்ணக்கூடாதுன்னு யாரும் தெரியாது. என் பேர் எல்லாரும் தெரியும், பேருல அவங்க யாரும் எனக்கு தெரியாது. நிறைய பேர் கலந்து வருவாங்கம்மா, ஏமாத்துறவங்க வருவாங்கம்மா, ஏமாத்துறவங்க வருவாங்க, வஞ்சிக்கிறவங்க வருவாங்க, பணம் சம்பாதிக்கிறவங்க வருவாங்க, கொள்ளை கும்பல் வரும். இதெல்லாம் கடைசி நாட்கள் நடக்கும். தயவு செய்து நீ வந்து கொஞ்சம் அறிவு பண்ணுற ஆண்டவர் நம்ம ஞானம் கொடுத்துருக்க, அறிவு கொடுத்துருக்க, புத்தீனமாய் செஞ்சிடாதீங்க தயவு செய்து. அல்லேலூயா. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய பிள்ளைகளாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏன் பேர் எழுதுறா தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை நல்ல கவனிங்க. நம்ம தான் ரட்சிக்கப்பட்டங்க. நீங்களும் நான் யாரு? ரட்சிக்கப்பட்ட சந்ததி, மீட்கப்பட்ட சந்ததி. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முழு இதயத்தோடு ஏற்றுக்கொண்டு நாவினால் அறிக்கை செய்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க பேர் தான் பரலோகத்தில் தேவன் எழுதுவார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 35ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35 10வது வசனம் படிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போமா. அல்லேலூயா. பைபிள் வசனம் சொல்லுகிறது, யார் வருவாங்களா? மீட்கப்பட்டவர்கள் தாங்க வருவாங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் தாங்க வருவாங்க. வேற யாராங்க வர முடியாது. தேவன் இருக்கிற இடத்திலே, பரலோகத்திலே தேவன் வீட்டில் இருக்கிற அந்த வலது பக்கத்திலே இன்றைக்கு நீங்களும் நான் செம்மறி ஆடுகளா போயிட்டு. அல்லேலூயா. வெள்ளாடு இல்லைங்க. நம்மெல்லாம் ஆண்டவர் 2 கூட்டம் பிரிச்சிருவாரு. செம்மறி ஆடுகளா ரைட்ல வா. அல்லேலூயா. வெள்ளாடல அடிக்க எங்க போ, இடது பக்கமா போ அப்படின்னு பிரிச்சிருவாரு.
நீங்களும் நானும் செம்மறி ஆடுகளாக தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடுங்கி ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து தேவனை இரவும் பகலும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக தேவனுக்கு மாத்திரம் பயந்து வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை நடுங்குகிற பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே தேவன் நிச்சயம் சேர்ப்பார் என்று சொல்றேன். என்ன கஷ்டம் வந்தாலும் பின்வாங்கி போகாதீங்க. ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க. முடிவு பரியந்தோ நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் ஒரே உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷத்தை யார் எடுத்து போடவே முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஈமான தேவ ஜனங்கள், உங்க சந்தோஷம் அது ஒருவரும் பறித்துக் கொள்ளவே முடியாது. உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும். மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறார். சங்கீதம் 16 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஜீசஸ் 16:11 படிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் எங்க இருக்கு சந்தோஷம்? பேரின்பம் எங்க இருக்கு? ஆனந்தம் எங்க இருக்கு? தேவ சமூகம் எங்க இருக்குமா? தேவ சமூகம். அதான் சொல்றேன், சொல்றேன். தேவ சமூகத்துக்கு வந்து தேவாலயத்திற்கு வந்து போய் தேவ சமூகம் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவ பிரசன்னம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆராதனை செய்யுங்க. தினந்தோறும் ஆராதனை செய்யுங்க. வீடுகளிலே நல்ல பாட்டு பாடுங்க. வீடுகளிலே நல்ல பைபிள் படிங்க. தினந்தோறும் குடும்ப ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் இருந்து ஜெபிங்க. தேவ பிரசனத்தை காத்துக் கொள்ளுங்க. எங்கெல்லாம் தேவ பிரசனம் இருக்குதோ இதெல்லாம் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. செய்வீங்களா? ஆராதனை செய்வீங்களா? சபை கூடி வருவதை ஒரு நாள் விட்டுறாங்க. தேவன் இருக்கிறார். தேவ ஆலயத்தில் தேவன் இருக்கிறார். தேவனுக்கு வீட்டு இருக்கிறார். தேவ பிரசனம் நமக்கு முக்கியம். காற்றோ புயலோ மழையோ வெயிலோ குளிரோ இதை பார்க்காதீங்க. எல்லாம் ஆண்டவர் உண்டாக்குங்க. காற்றை அவர் தான் உண்டாக்குனாரு. மழையை அவர் தான் உண்டாக்குனாரு. புயலையும் அவர் தான் உண்டாக்குனாரு. வெயிலையும் அவர் தான் உண்டாக்குனாரு. குளிர் பனியெல்லாம் அவர் தான் உண்டாக்குனாரு. சீதளமும் உஷ்ணமும் எல்லாம் அவர் தான் உண்டாக்குனாரு. அதனால அவர் உண்டாக்குனபடினாலே அவர்கிட்ட போயிட்டு ஆண்டவர் இது இருக்காதுன்னு சொல்லாதீங்க. உங்க பிரசனம் மாத்திரம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேளுங்க. தேவ பிரசனத்தை கொடுங்கன்னு கேளுங்க. அதுலதான் நமக்கு சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. ஹல்லேலூயா.